ஸோ நம்ம இந்த ப்ரீவியஸ் கேஸ் எடுத்துட்டோம்னா இந்த அலிஷா அப்துல்லா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த இடத்துல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? முதல்ல மாரிதாஸுங்கிறவர் ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர். அமைச்சரை பற்றி ஒரு கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவர் முதல்ல அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்குமோ மானம். ஏன்னா நீங்களும் ஊடகத்துறையில் இருக்கீங்க. இந்த கேஸில் எப்படி செய்யணும்னு சொல்லி அந்த ஜியோவும் இருக்குது, 1580 ஜியோவும் இருக்குது. போய் நம்ம ஒப்பீனியன் வாங்கிட்டு செய்யாமல் அவங்களா இஷ்டத்துக்கு ஒரு கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கொடுத்ததா நினைக்கிறேன். உடனே நீங்கள் வந்து கைது. தமிழக அரசு மட்டும் இதுவரை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பற்றி எந்தவித ஒரு கவலைப்படவும் இல்லை. இந்த உத்தரவுலாம் சுப்ரீம் கோர்ட் வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாம எரிஞ்சிட்டு இப்போ இந்த மாதிரி வழக்குகளை எஃபெக்டிவாக ப்ராசிக்யூட்டர் கைடன்ஸோட அவங்க வந்து விரைந்து எஃப்ஐஆரை போட்டு எக்ஸ்பைடேட் பண்ணி அதை சார்ஜ் ஷீட் போட்டு அவங்கள தண்டனை வாங்கி கொடுத்தார். அது வந்து பெண்களை மதிக்கும் அரசாங்கத்திற்கு ஒரு முதல் படியாக இருக்கும். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச இருக்கிறோம். சென்ற அரசு, திமுக தலைமையிலான 2021 மே 2026 வரை இருந்த அரசு, சமூக வலைத்தளங்களில் எழுதுபவர்களை, யூடியூபில் பேசுபவர்களை, எண்ணற்றவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. ஹேட் ஸ்பீச்னு சொன்னிச்சு, இன்அப்ரோப்ரியேட் ஸ்பீச்னு சொன்னது. நான் கலெக்ட் பண்ண வரைக்கும் 500க்கும் மேற்பட்டவர்கள் மீது அது வழக்கு தொடுத்தது. அதில் பெரும்பாலானவர்களை அரெஸ்ட் பண்ணியது, ரிமாண்ட் வைத்தது. அதுக்கப்புறம் வழக்கு நடத்திச்சானா நடத்தவே இல்லை. அந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது. புதிய ஆட்சி வந்திருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி. இதுலேயும் ஒரு 2 ஹை ப்ரொஃபைல் கேசஸ் சமீபத்தில் வெளில வந்தது. முக்தார் அப்படிங்கிறவரும் திருச்சி சூர்யா அப்படிங்கிறவரும் 2 பேரும் ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணின் இரட்டை குழந்தைகளை பற்றியும் பேசியது. அது யூடியூப்ல வந்தது. அதை வைத்துக்கொள்வோம். அதில் திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த முக்தாரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுவதற்காக என்பதுதான் நமக்கு கடைசியாக கிடைத்துள்ள தகவல். இன்னொன்று, பிரபல யூடியூபர் மாரிதாஸ், அவர் ஒரு பெண் அமைச்சர், அந்த பெண் அமைச்சரையும் இன்னொரு நபரையும் வைத்த ஒரு ஃபோட்டோ. அது இன்அப்ரோப்ரியேட் ஃபோட்டோன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அவர் கீழே எழுதிய வாசகத்தில் சில மாற்று கருத்துக்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்கலாம். அந்த ஃபோட்டோவை அடிப்படையாக வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் ரிமாண்ட் செய்யாமலேயே மேஜிஸ்ட்ரேட் அவரை விடுவித்து விட்டார். சில பல காரணங்களுக்காக அதை பற்றிலாம் பேசுவோம். அப்போ சென்ற ஆட்சியில் எதற்கெடுத்தாலும் கைது என்ற ஒரு நடைமுறை இப்பொழுதும் தொடர்கிறதா? தமிழக வெற்றி கழகம் அரசு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இது பற்றியெல்லாம் விளக்கமாக பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு சந்திரசேகரன் வந்திருக்கிறார். வணக்கம் சந்திரசேகரன். வணக்கம் சார். நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக சொல்லிடணும். சென்ற ஆட்சியில் அந்த 500 சொச்சம் பேரை சொன்னோம் இல்லையா, அதில் நானும் ஒருவன். அந்த வழக்கில் எனக்கு உதவி செய்து, அதில் இன்னும் வேறு சில வழக்கறிஞர்களும் இருந்தார்கள். திரு சந்திரசேகரன் அவர்கள் இதற்கான அந்த வழிமுறை, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து தொடர்ந்து எனக்கு துணை புரிந்தார். அதற்கு பிறகிலிருந்தே, அப்பொழுதுதான் நான் அவரை முதலாக சந்திக்கிறேன். அதிலிருந்து நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் பல விஷயங்களை பற்றி. அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக 10 வருடங்களுக்கு மேலாக, 11 வருடங்களுக்கு மேலாக இருந்திருக்கிறார். அதாவது இந்த நடைமுறைகள் எல்லாம் நன்கு தெரிந்தவர். அவரே அரசு வழக்கறிஞராக இருந்து இது போன்ற கைதுகள், கோர்ட்டில் அதை அரசின் சார்பாக வாதாடுவது, அதையெல்லாம் செய்தவர். அதனால அவரால் வந்து இதில் அந்த சட்ட நுணுக்கங்களை மிக திறம்பட கொடுக்க முடியும்ங்கிறதால அவரை அழைத்திருக்கிறோம். நன்றி ஒன்ஸ் அகைன். பேசிக் ஐடியா, புது அரசு வந்திருக்கு. சென்ற அரசின் மோசமான நடைமுறைகள் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நிஜமான, அதாவது இது நமக்காகன்னு இல்லை, நம்முடைய மாநிலத்தின் மக்களுக்காக. இந்த 2 வழக்குக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, அடிப்படையில் இந்த சோஷியல் மீடியா ஹேட் ஸ்பீச் இதெல்லாம் எப்படி வந்து ஒரு அரசு அணுகணும், என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணக்கூடாது? சார், இது முதல்ல வந்து இந்த அரசு இப்போது 1 மாதம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 1 மாதமும் சில நாட்களும்னு வச்சுங்களேன். Too early to give any kind of a comment or any criticism on the government. Just few days, 30 days is only a short. ஸோ எது எப்படி இருந்தாலும் அதோட ஸ்பில்ஓவர் இருக்குது. போன கவர்மெண்ட்டில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு நம்மலாம் பார்த்த வரைக்குமே 500க்கும் மேலான
ஒரு ஹேட் ஸ்பீச் என்ற அடிப்படையில் வழக்குகள் பதிவு பண்ணிவிட்டு அதில் பெரும்பாலானவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணினாங்க. அப்போது பண்ணும்போதே உங்கள் அரெஸ்ட்டை நீங்கள் எதிர்கொள்ளும் போதே நம்ம என்ன பண்ணோன்னா, அப்போ அங்கே ஒரு வழக்கறிஞரை வைத்து, அது சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், சாட்டர்டே அன்றைக்கி தான் அவங்கள வந்து காலையில் சனிக்கிழமை அதிகாலை அதுலேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணி அவங்க அந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குன்னம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் உங்களை அரெஸ்ட் பண்ணி மெடிக்கல் டெஸ்ட்டு உட்படுத்தி போகிறதுக்குள்ளார அதுலேருந்தே ஒரு வழக்கறிஞர் டீம் எங்கள் நண்பர்கள் சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரிமாண்ட் பண்ணும்போது என்ன நடந்தது என்றால், நம்ம போய் அந்த ஆர்னேஷ்குமார் தீர்ப்பு எல்லாருக்கும் தெரிந்த தீர்ப்பு, 7 வருடத்திற்குள் உள்ள எந்த அஃபென்ஸ்லையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்னேஷ்குமாரில் கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ அந்த ஒரு வழக்கு ஒருவர் மீது பதியப்படுகிறது. அந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 7 வருடம் அல்லது அதற்கு மேல் தண்டனை 7 வருடத்திற்குள் இல்லை நான் இந்த ஆங்கிலேருந்து வரேன். 7 வருடத்துக்கு மேல் இருக்கும் என்றால் அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணலாம். 7 வருடமே இல்லை, மேக்சிமம் உச்சபட்ச தண்டனையே 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் என்று வரும் பொழுது அந்த நபரை ரிமாண்டுக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் அர்னேஷ்குமார் வழக்குல சொல்லியிருக்கு. இதான சார்? கரெக்ட் தான். கரெக்ட் தான். அந்த அர்னேஷ்குமார் தீர்ப்புக்கு பிறகு சத்யேந்திரகுமார் ஆண்டில் வர்சஸ் சிபிஐன்னு ஒரு வழக்கில் வந்து சீரீஸ் ஆஃப் கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. சஞ்சய் கிஷன் கவுல், அதுக்கு அடுத்தது அது நீதிபதிகள் வந்து மாறிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் தொடர்ந்து அவங்க வந்து அந்த சதீஷ்குமார் ஆண்டில் கேஸ் வந்து சமீபத்தில் வரைக்கும் அதில் வந்து நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இன்ட்ரீம் டைரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான டைரக்ஷன்ஸ் என்னென்னா, 7 வருடத்திற்குள் உள்ள குற்றங்களுக்கு அரெஸ்ட்டு தேவையில்லை. அப்படி அரெஸ்ட் வந்தால் கூட மேஜிஸ்ட்ரேட்டுகள் அந்த ரிமாண்டை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை முக்கியமாக ஸ்டேட் டிஜிபிக்கு வந்து டைரக்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அந்த போன அரசு வந்து இந்த டைரக்ஷனை அமுல்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு கமிட்டி போட்டு, ஏன்னா இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தோட டைரக்ஷன். குறிப்பாக சொல்லணுன்னா நான் அந்த தேதி கூட நான் சொல்லிடுறேன். 2/3/2023, 31/7/2023 இந்த அர்னேஷ்குமார் கைட்லைனும் சப்ரிக்வெண்ட் சத்யேந்திரகுமார் ஆண்டில் ஜட்ஜ்மெண்ட்லேயும் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் given to the state DGP that anybody who is alleged to have been committed an offence under 7 years need not be remanded, need not be arrested. இந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. need not be remanded, shall not be. Okay, the words நீங்க கரெக்டாக கேட்டீங்க. need not beங்கிறது கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது கூடாது. அதுதான் ஷால் நாட் பி அப்படின்னா அவர்களை ரிமாண்ட் செய்ய கூடாது. அதுதான் அந்த இடத்தோட அர்த்தம். இதில் என்ன நடந்ததுன்னா, அதுக்கு நிறைய ஹியரிங் நடந்தது. ஒரு வருடத்திற்கு போட்டு அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதில் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் ஒரு அமிக்கஸ் கோரியும் போட்டாங்க. அமிக்கஸ் கோரி போட்டு அது எப்படி சஜஸ்ட் பண்ணணும், எப்படி கைட்லைன்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் ஸ்டேட் டிஜிபிக்கு எல்லாருக்கும் டைரக்ஷன் கொடுத்தாங்க. தமிழக அரசு மட்டும் இதுவரை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஏன்னா இதெல்லாம் 2023 நடந்தபோது சென்ட்ரல் அரசு அதை பற்றி எந்தவித ஒரு கவலைப்படவும் இல்லை. அதை பற்றி எப்படி அமுல்படுத்தணும், அதுக்காக ஒரு உயர்மட்ட குழு அனுப்பிச்சு ஒரு டிஜிபி லெவலில் இல்லை ஏடிடிஜிபி லெவலில் ஒரு போட்டு இந்த மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களே. ஆனால் தொடர்ந்து வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த உத்தரவுலாம் சுப்ரீம் கோர்ட் வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எரிஞ்சிட்டு வயலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நிறைய தெரியும். அதை தவிர அவங்க மேலே கூண்டா சட்டம் மேலே போய் நம்ம வந்து சவுக்கு சங்கர் சொல்லலாம், மாரிதாசியே சொல்லலாம், வாராகி சொல்லலாம், இன்னும் நிறைய அந்த பாரதிய ஜனதா கட்சியில இருந்து மட்டுமே இதை நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த கட்சியுடைய வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்கிறது எனக்கு தெரியல. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமே நான் கவுண்ட் பண்ணது மட்டுமே சில 100க்கு மேல. ஆமா, எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு போட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க, உடனே அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணிடுவாங்க ஜெயிலில். ஒரு 10 நாள் 15 நாள், சில சமயங்கள் 4 நாள் 5 நாளில் வெளில வர்றது உண்டு. சில சமயங்கள் 14 நாள் 15 நாள் வெளில வந்து அதுக்கப்புறமா சார்ஜ் ஷீட்டு போட்டது கிடையாது, இவங்களும் குவாஷ் பண்ணது கிடையாது. சூர்யா என்னென்னவோ சின்ன விஷயங்கள், ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்கு வேற ஒரு விஷயத்துல வந்து கார்த்திக் கோபிநாத், நம்ம அப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்துக்கிட்டே போகலாம் சார். நான் வந்து அந்த கட்சியை சார்ந்த ஒரு நபர்களாகவே நான் பார்க்கல. அந்தந்த நபர்கள் மீது வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்குகள் எல்லாமே சரியானபடி அரெஸ்ட்
என்ற ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றி தான் நான் குறிப்பிடுவேன். ஏன்னா அது எந்த கட்சியை சார்ந்தா இருந்தாலும் அவங்க மேலே அந்த மாதிரி செய்வது தவறு. அது சென்ற அரசு வந்து எந்த லெவலுக்கு அது அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிற வாராகி அவர்லாம் கட்சி சாராதவர், சவுக்கு சங்கர் கட்சி சாராதவர், மீதியெல்லாம் கூட வேற ரைட் விங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வரதராஜன் என்ற ஒரு முன்னாள் போலீஸ் அவர் வந்து ஏதோ தனியாக ஒரு கட்சியை வச்சிருக்காரு. அவர் ஒரு வழக்கறிஞர், ரிட்டையர்ட் டிஎஸ்பி வேறு, அவர் வேறு அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அரசுக்கு எதிராக டிசெண்டிங்காக எது சொன்னாலுமே அவங்கள அரெஸ்ட் பண்ணுறேன்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அந்த ட்ரெண்டை வந்து வன்மையாக சோஷியல் மீடியாவில் கண்டிச்சிட்டு இருந்தாங்களே தவிர யாரும் வந்து அது நீதிமன்றத்தில் போய் இந்த உச்சநீதிமன்ற கைட்லைன்ஸை வந்து இன்னும் அமல்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. அது பேச்சளவில் சில முயற்சிகள் இருந்தாலும் அதை தவிர பிஎன்எஸ்எஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்துச்சு. முன்னாடி இருந்தது சிஆர்பிசி ப்ரொவிஷன், அதுக்கு அடுத்தது பிஎன்எஸ்எஸ்ன்னு புதிய சட்டம் பிஎன்எஸ்எஸ்லாம் வந்துச்சு. அதில் இருக்கிற ப்ரொவிஷன்லாம் அதே ப்ரொவிஷனில் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணினாங்களே தவிர சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பற்றி ஒன்றும் கிளாரிட்டி இல்லை. அது தவிர கஸ்டடி எடுக்கிறத பற்றியும் கூட அவங்க ஒன்றும் கிளாரிட்டி எடுத்து கொடுக்கல. அது கஸ்டடி எடுக்கிறத இன்னும் கொஞ்சம் மோர் ட்ரகோனியான இந்த பிஎன்எஸ்எஸ்ல இருக்குது, மோசமாக இருக்குது. ஏன்னா அந்த 15 டேஸ்க்குள்ளார வந்து கஸ்டடி கேட்கணும் பழைய சட்டத்தில். ஆனால் இதில் வந்து அந்த இதை வந்து டெஃபர் பண்ணி எப்போ வேணால் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெயில் மறுக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதனாலேயே கூட நம்ம பேசியிருக்கோம். இது வந்து ரங்கராஜன் நரசிம்மன் கேஸ் விஷயத்துல ஒன்று வந்தது. அதனால அவருக்கு பெயில் டிலே பண்ணிட்டாங்க. அவங்க கேட்டாங்க, நாங்கள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே அதனால என்ன சொல்கிறேன், கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குது. அது மேலே அப்பீல் பண்ணணும். கஸ்டடியை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். ஆனால் மேஜிஸ்ட்ரேட் என்ன குறிப்பிட்டார்னா அது மேலே அப்பீல் பண்ண போகிறாங்க, அதனால நான் இவருக்கு பெயில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை ஒரு ரீசனிங்காக போட்டு பெயிலை டிஸ்மிஸ் பண்ணார். இதுதான் அந்த ரங்கராஜன் நரசிம்மன் கேஸில் நடந்தது. ஸோ இதை மாதிரி வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் ஹஸ் பீன் மிஸ்யூஸ்ட் இன் தி ப்ரீவியஸ் ரிஜிம், தட் இஸ் அ பாஸ்ட். இப்போ வந்து புதுசாக வந்துருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த 2 கேஸில் முக்தார், சூர்யா சிவா சார், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இன்னொரு பக்கம் இணையத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பேர் கோபமும் வருது. 2 ஆண்கள் சேர்ந்து கொண்டு ஒரு பெண், அந்த பெண்ணுடைய சிறு குழந்தைகள், அவர்களை பற்றி கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி பேசி, அவங்க வந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க, ஆலிஷா அப்துல்லா அப்படிங்கிறவங்க, அவங்க ஒன்றும் பொது பதவி எதுலேயும் இல்லை, அவங்க அமைச்சர் இல்லை, அவங்க எம்எல்ஏ கிடையாது. இந்த வம்பாக பேசுவது ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவதூறு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ யார் வேண்டுமானாலும் அப்படி பண்ணிட்டு தப்பிச்சிடலாமா அப்படின்னு இன்னொரு பக்கம் பொதுமக்கள் கொதிக்கிறாங்க. நீங்கள் இந்த பக்கம் அரசு இருக்குது, காவல்துறை இருக்குது, சில விஷமிகள் இருக்காங்க, பொதுமக்கள் அதை பார்க்குறாங்க. ஸோ இதில் என்ன பாசிபிள், என்ன பாசிபிள் இல்லை, சட்டம் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது வந்து நம்ம அதை கருத்து தெரிவிக்கிறதுலாம் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, கருத்து சுதந்திரம்னா எதுவானாலும் சொல்லலாம் அப்படின்னு கிடையாது. ஃபேர் கிரிட்டிசிசம் தான் இட்ஸ் அலவுட். எல்லா தீர்ப்புலையுமே சொல்லியிருக்கிறது அதுதான். ஃபேர் கிரிட்டிசிசம்ங்கிற ஒரு உள்ளார வரணும்னா அந்த லிமிட்டை மீறி பேசுகிறவங்கள எப்படி வந்து ப்ராசிக்யூட் பண்ணணும், அதுதான் இப்போ மெயின். இப்போ அதை ப்ராசிக்யூட் பண்ண தெரியாமல் தான் வழக்கெல்லாம் போட்டுட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அது பிரச்சனை ஆகுது. இது எப்படி பண்ணணும்னா முதல்ல அக்ரீவ்டு பார்ட்டி தான் வந்து முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். அக்ரீவ்ட் பார்ட்டி இதில் வந்து இந்த கேஸ் அந்த பெண் அலிஷா அப்துல்லாங்கிறவங்க வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர் கூட பண்ணலாம், அவங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் உங்கள் கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அக்ரீவ்டு பார்ட்டி இல்லாதவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கரெக்ட். உங்க கேஸ் ஏன்னா உங்க கேஸ் வந்து நீங்க கம்பேர் பண்றது கரெக்ட். ஏன்னா உங்க கேஸ்ல வந்து யாரோ ஒரு நபர், ஒரு அட்வொகேட், நான் வந்துங்க யூடியூப்ல பார்த்தேன், எனக்கு அப்படியே என்னுடைய மனசை அப்படியே போய் பயங்கரமா பாதிச்சு, மன உளைச்சல் ஏற்பட்டது. அதனால அந்த ஸ்பீச்னால 2 பிரிவுகள் ஏற்பட்டு 2 பேருக்குள்ளார வந்து குன்னத்துல வந்து 2 கோஷ்டிகள் வந்து மோதிக்க போறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல 2 பிரிவு 153A கொண்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து அது மாதிரி, அதாவது எந்த செக்ஷன் போடணும், என்ன பண்ணணும், அப்படியே இருந்தாலும் அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தோட இது ஒரு ஃபேர் கிரிட்டிசிசம்குள்ளார வரக்கூடிய ஒரு சட்டையர், ஒரு ஈவன் அதுல ஒரு பிரச்சனைனா சட்டையர் நீங்க வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் வழியா தான் அதை ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு வந்து முன் அனுமதி வாங்கணும், அரசு வழக்கறிஞர்கிட்ட போய் அனுமதி வாங்கணும். அவர் அனுமதிச்சாதான் வந்து அதை வந்து அவங்க செய்ய முடியும். இதெல்லாம் விட்டாங்க, நேரடியாக எஃப்ஐஆரை போட்டு அவரை உள்ளார் பத்ரி சேஷாத்ரி ஹஸ் டு பி அரெஸ்டட். இதுதான் அதோட நோக்கம்.
அதுதான் அவங்க போன சரி, முந்தைய இப்ப இந்த வழக்குல என்ன? இந்த வழக்கில் இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தார். ஸோ ஷி ஹஸ் காட் எ ஜெனுவன் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் 2 persons. ஆனால் இதுக்கு எப்படி பண்ணணுங்கிறத வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அது வந்து தெரிய மாட்டேங்குது. இதை எப்படி செய்யணுங்கிறதுக்கு அரசுலேயே ஒரு ஜியோ இருக்குது, 1580 ஜியோ, 1580 அப்படின்னு ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. அதாவது சாதாரணமாக ஒரு கோர அஃபென்ஸில் இந்த ஐபிசி அஃபென்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த அஃபென்ஸ்லலாம் போடுறதுக்கெல்லாம் வந்து ஒப்பீனியன் கேட்டு போடணுங்கிறத, அது காக்னைசபிளாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்க எஃப்ஐஆர் போடணும். காக்னைசபிள் அஃபென்ஸாக இருந்தால் எஃப்ஐஆர் போடணும், நான் காக்னைசபிள் ஆஃபர் இருந்தால் போட முடியும். அதுக்கு லலிதகுமாரிங்கிறது ஒரு தீர்ப்பு கூட இருக்குது. காக்னைசபிள் அஃபென்ஸுக்கு எஃப்ஐஆரே போட்டே ஆகணும் அப்படிங்கிறது கரெக்டாக பார்க்கணும். இல்லைனா அவங்களை என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணும். இந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ராட் சொன்னீங்க 1580, அது எதுக்கு வந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கோம், ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு, ஃபைனான்ஷியல் ஃப்ராடு, இதெல்லாம் பார்க்குன்னா இது நேரடியாக வந்து அதில் சிவில் கலந்த சில உரிமை, சிவில் கலந்த ஒரு கிரிமினல் லைபிலிட்டி வருது. அதே மாதிரி தான் இதுவும் டெஃபமேஷன் கலந்த, டெஃபமேஷன்லேயே கிரிமினல் டெஃபமேஷன். ஸோ இதுக்கு வந்து கிளாரிட்டி வேணும்னா முதல்ல ப்ராசிக்யூட்டர்கிட்ட போய் அணுகி லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் கேஸ் போடணுங்கிறது தான் அந்த 1580 ஜியோ. ஸோ இப்போ டெக்னிக்கலி இந்த 2 பேர் மீதும் ப்ராசிக்யூட் பண்ணணும்னா முதல்ல ப்ராசிக்யூட்டர்கிட்ட, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். அது மேண்டேட்ரியா அப்படிங்கிறதுனா மேண்டேட்ரி தான். எப்படின்னா அது இந்த மாதிரி கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஆய்வாளர், ஏன்னா இதெல்லாம் ஒரு வித்தியாசமான கேஸ். இப்போ அவங்க லா அண்ட் ஆர்டரில் இருக்கிற கோர் க்ரைம் கேஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ், இது எந்த அளவுக்கு தனிநபருடைய அவங்களோட ப்ரைவசி அட்டாக் பண்ணுது, அவங்க பெண்ணினத்தை வந்து ஒரு அவுட்ரேஜ் டு மாடஸ்டி ஆஃப் தட் உமன். ஸோ இந்த மாதிரிலாம் செக்ஷன்லாம் வந்து பண்ணணுன்னா இதை அவங்க வந்து ஒரு ப்ராசிக்யூட்டர்கிட்ட போய் ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கிட்டா தான் எந்த செக்ஷனில் போட்டு எப்படி ப்ராசிக்யூட் பண்ணால் அந்த ப்ராசிக்யூஷன் நிலைக்கணும். சார் சும்மா ஒரு கேஸை அரெஸ்ட் பண்ணதுனாலே அந்த அவங்களுக்கு நீதி கிடைச்சிட போதா? உண்மையான நீதி எப்போ கிடைக்கும்? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த இதை வந்து ஒழுங்கான ஒரு செக்ஷனில் போட்டு அதை கரெக்டான முறையில் ப்ராசிக்யூட் பண்ணாதான் அதை ஒரு நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போய் அந்த வழக்கை நடத்தி தண்டனையை வாங்கி கொடுத்தால்தான் அது வந்து நீதி கொடுக்கப்பட்டதாக ஆகிறது. ஆமாம், அதுக்கு சார்ஜ் ஷீட்டை ஒழுங்காக போட்டு அவனை வந்து நீதி, அப்போ தான் அடுத்தாப்புல அவன் மற்றவங்க இதே மாதிரி ஒரு பெண்களை ஒரு கேலியாகவோ இல்லை ஒரு அவதூறாகவோ வேறு யாரும் பண்ண டெட்டரிங் எஃபெக்டும் இருக்கும். இது மாதிரி ஒழுங்கான இல்லை. இதுக்கு முதல் ஸ்டெப் என்னென்னா நீங்கள் ஒரு ப்ராசிக்யூட்டரை போய் முதல்ல ஒப்பீனியன் வாங்கணும். இதை யாருமே செய்யறதில்ல. அது முந்தைய அரசில் சுத்தமாக அதை பற்றி அவங்களுக்கு அது மாதிரி ஒரு ஜியோ இருக்குங்கிறதே தெரியாது. என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் வந்து அந்த ஜியோ இருக்குங்கிறத சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து க்ரைம் பிரான்ச்சில் இருக்கிற கேஸ்லாம் சிலதெல்லாம் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் சிவில் கலந்து வரும். சம் கேசஸ் ஆர் வேர் கிரிமினல் லைபிலிட்டி வில் பி ஆல்சோ தேர், ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்டு, அந்த மாதிரி முன்னூத்தர் ப்ராப்பர்ட்டியை இவங்க வித்துடுறது அப்படிலாம் வரும்போது அது முதல்ல ஆராயணும் அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து 1580 ஜியோ படி அவங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் கேஸ் போடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த நீங்கள் கிரிமினல் டிஃபமேஷன் அதை ஒழுங்காக அவங்க போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக வராது. சரி சார், ஈவன் நான் வந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறேன், கேன் தே பி அரெஸ்டட்? எஸ். அதுக்கு அப்போது அந்த அஃபென்ஸில் அவங்களுக்கு மேக்ஸிமம் தண்டனை என்னன்னு பார்க்கணும். இல்லை, உங்களுடைய ஒப்பீனியனில் சொல்லுங்கள். 7 வருஷத்துக்குள்ளார தான் இருக்கும். 7 வருஷத்துக்குள்ளார தான் இருக்கும். கரெக்டா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம பார்ப்போம். ஆனால் அதில் வந்து சப்போஸ் சைபர் கிரைமும் இருந்ததுன்னு வச்சுங்க, இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் என்ன செக்ஷன் ப்ரொவிஷன் போடுறாங்கன்னு பார்க்கணும். எது எப்படி போட்டாலுமே 7 இயர்ஸ்க்குள்ளார தான் இருக்கும். என்னுடைய கெஸ், யூ நோ பெட்டர், இவர்கள் செய்த தவறுதான் என்றாலும் இது ஒரு கொலை குற்றம் அல்ல. ஸோ நீங்கள் என்னதான் ப்ராசிக்யூட் பண்ணாலும் 7 வருடத்துக்குள்ளதான் தண்டனை கிடைக்க போகுது. அப்போ உடனடியாக இவங்களை இன்கொயரிக்கு கூப்பிடுறது தான் கரெக்டே தவிர, ஏன்னா நம்ம வந்து அருணேஷ்குமார் கேஸை பேசியாச்சு, சத்யேந்திரகுமார் ஆண்டில் கேஸை பேசியாச்சு, அது உச்ச நீதிமன்றம் வந்து 2023 உங்களுக்கு கொடுத்தாச்சு, அதுக்கு பிறகும் சில அதை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் உண்மையில என்ன பண்ணியிருக்கணும், இந்த முக்தார் திருச்சி சூர்யா கேஸ்லயே அவங்கள என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்கணும். அந்த விரைவில் அந்த என்கொயரியை ஃபாலோ பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும். இதுக்கு முன்னாடி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கியிருக்கணும். தென் ஒரு கேஸை கொண்டு போய் இதில் போட்டிருக்கணும், சார்ஜ் ஷீட் போட்டு
கேஸை ஃபைல் பண்ணி ப்ராசிக்யூஷனை ஆரம்பிச்சிருக்கணும். இது வந்து காவல்துறைக்கும் தெரியும். எப்படின்னா, இப்போ சாதாரணமா வந்து அவதூறு ஸ்பீச் பண்ணுவாங்க. மேடை பேச்சாளர்லாம் அரசியல்வாதிகள்லாம் வந்து அவங்க அவதூறா பேசுவாங்க. சில அரசியல்வாதிலாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமா வந்து சீஃப் மினிஸ்டர் பத்தி இவங்கள பத்திலாம் முக்கியமா ஒரு முதல்வர்களை பத்தி கனாபினான்னு பேசுவாங்க. கரெக்ட். அப்படி பேசும்போது இவங்க உடனே அந்த ஸ்பீச்சை எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து எடுத்துக்கிட்டு நம்மள்ட்ட ஒப்பீனியன் வாங்குவாங்க. ஒப்பீனியன் வாங்கி இந்த கேஸில் நம்ம கேஸ் போடலாமா, டெஃபமேஷன் ஸ்டேட் சார்பாக அவங்க மேலே டெஃபமேஷன் போடணும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட அந்த ஒப்பீனியன் கேட்பாங்க. அந்த ஒப்பீனியன் எடுத்துகிட்டு வாங்கி ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்புவாங்க. ஹோம் செக்ரட்டரி அதை சாங்ஷன் பண்ணுவார். இந்த மாதிரி அந்த பேச்சாளர் வந்து அவதூறாக பேசியிருக்காரு, ஸோ பெர்சே இட் இஸ் லைபிள் டு பி ப்ராசிக்யூட்டட் அண்டர் டெஃபமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜியோ போட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வில் பி ப்ரெசென்டிங் தட் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஹி ஹேஸ் டு அவங்க வந்து ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் இட் செல்ஃப் கேன் பி ப்ரெசென்டட் பை தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஸோ அதை வச்சு தான் அவர் வந்து அந்த டெஃபமேஷன் கேஸ் வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு அவதூறான, அதாவது தரம் தாழ்ந்த பேச்சு, முதலமைச்சர் மாதிரி இருக்கிற பதவியில் இருக்கிறவங்க, முக்கியமான பதவி முதலமைச்சர், அமைச்சர்கள், முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு தரையும் வந்து ஒரு கிரிமினல் கோர்ட்டில் வந்து நின்றுட்டு அதை வந்து ப்ராசிக்யூட் பண்ண முடியாது. அது ஆன் பிஹாஃப் ஆஃப் தம் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரே பண்ணுவார். அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஜிஓ போடுவாங்க. ஜிஓ போட்டு நானே அதில் அந்த மாதிரி தாக்கல் பண்ணியிருக்கேன். நிறைய வழக்கு இது மாதிரி முதல்வர் பேர்லையோ அவதூறாக இருக்குதுன்னா அதை வந்து தாக்கல் பண்ணும். இப்படி தான் வந்து அந்த அவதூறு. அதனால இந்த ப்ரொசீஜர்லாம் நல்லா தெரியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். தெரிஞ்சும் இந்த கேஸில் எப்படி செய்யணும்னு சொல்லி அந்த ஜிஓவும் இருக்குது, 1580 ஜிஓவும் இருக்குது. போய் நம்ம ஒப்பீனியன் வாங்கிட்டு செய்யாமல் அவங்களா இஷ்டத்துக்கு ஒரு கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கொடுத்ததா நினைக்கிறேன். உடனே நீங்கள் வந்து கைது, பத்திரிகையில் வந்து திருச்சி சூர்யா கைது. ஆமாம். உடனே இவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சம்பந்தப்பட்ட நபரும் முதல்வருக்கு நன்றி அப்படின்னு போடுறாங்க. அப்புறம் ஒருவரைத்தான் கைது செய்திருக்கிறீர்கள், இன்னொருவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஏதோ தலைமறைவாக இருக்காரு, அவரை போய் பிடிக்க போகிறாங்க. பட் சப்சீக்வெண்ட்லி இவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம் சார். தே கேன் ஆஸ்க் ஃபார் பெயில். மேஜிஸ்ட்ரேட் முதல்ல ரிமாண்ட், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு கைட்லைன் படி அவங்கள முதல்ல வந்து 7 வருஷம் டெக்னிக்கலி அரெஸ்டே ரிமாண்ட் கேட்டாலே வந்து மேஜிஸ்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆனால் உங்கள் கேஸில் என்ன நடந்ததுன்னா, நம்ம போய் அது மாதிரி குன்னம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ஜெக்ஷன் பண்ண போது ஏபிபியாக வந்து தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி வேறு ஏதோ ஒரு நீதியரசர் ஜோசப் வந்து ஒரு ஹேட் ஸ்பீச்சில் வந்து எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதை கவுட் பண்ணி இந்த மாதிரி கேஸில் வந்து நோட்டீஸ் தேவையில்லை, சிஆர்பிசி 41A கீழே நோட்டீஸ் அனுப்பிச்சு தான் கைது பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தவறாக சொல்லி நீங்கள் தவறான முறையில் ரிமாண்ட் பண்ண அன்றைய தினம் என்னுடைய கேஸ், உங்களுடைய கேஸ். இன்னைக்கு எல்லா மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அது இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இது தப்பு, ஆமாம், இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஆமாம். ஆனாலும் இவர்கள் தவறு செய்தவர்கள் மாறலி அப்படின்னாலுமே சட்டத்தின்படி உங்களை தூக்கி ரிமாண்ட் பண்ண முடியாது. டெக்னிக்கலி அதுதான் லீகல் பொசிஷன். how he may the offense committed வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணல. கரெக்ட், அதுதான் இங்க பாயிண்ட். ஆனால் இன்றைய சட்டத்தின்படி இவர்களை கைது செய்து ரிமாண்ட் பண்ண முடியாது. நீங்க அவங்களை வந்து ப்ராசிக்யூட் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணலாம், அவர்கள் மீது வழக்கு போடலாம், கோர்ட்டுக்கு கொண்டு செல்லலாம். ஆனால் அதுக்கப்புறமா கோர்ட்டு தீர்ப்பு வந்ததற்கு பிறகுதான் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம் சார். எஸ்வி சேகர் வழக்கு, அவர் வந்து ரிமாண்ட் பண்ணலை, ஆனால் அது எவென்ச்சுவலி அது கோர்ட்டுக்கு போச்சு. அந்த சட்டம் தமிழ்நாடோடைய, அதாவது நாட் ஜஸ்ட் ஆன் ஐபிசி சிஆர்பிசி, பட் தமிழ்நாடு வந்து பெண்களுக்கான ஒரு சட்டம் ஒன்று இருக்கு, டக்குன்னு எனக்கு பேர், அதுலேருந்து எடுத்து அவருக்கு 1 மாத சிறை தண்டனை கொடுத்தாங்க. அதை அவர் இன்னும் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ஹைகோர்ட்டுக்கு போச்சு, அதை வந்து அவர் ஃபர்தர் சேலஞ்ச் பண்றாரு. ஸோ இதுதான் ஒரே வழி. நீங்க கடைசியா நீங்க கீழமை நீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் உங்களுக்கு தண்டனை கொடுத்தால் அதற்கு பிறகு நீங்க வந்து அதையும் கூட அப்பீல் பண்ணலாம். பட் இதுதான் இன்றைய ப்ரொசீஜர். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இந்த புதிய அரசில் அப்படிங்கிற பார்க்கும்போது, இப்போ இந்த மாதிரி வழக்குகளை எஃபெக்டிவாக ப்ராசிக்யூட்டர் கைடன்ஸோட அவங்க வந்து விரைந்து எஃப்ஐஆரை போட்டு எக்ஸ்பைடேட் பண்ணி அதை சார்ஜ் ஷீட் போட்டு அவங்கள தண்டனை வாங்கி கொடுத்தா அது வந்து பெண்களை மதிக்கும் அரசாங்கத்திற்கு ஒரு முதல் படியாக இருக்கும். இதை முனைப்பு காட்டுவாங்க. மாறாக ராங் ப்ரொசீஜர், ராங் ரிமாண்ட் அப்படின்னு வேற திசையில போய் நீங்க ஆக்சுவலா அந்த குற்றம் செய்தவரை வந்து ஹீரோவாக்கிடுறீங்க. ஆமா, தேவையில்லாம.
சார் இதில் இந்த இன்னொரு வழக்கையும் இந்த இதில் கொண்டு வந்துடும். இதில் பல பேருக்கு வந்து அப்போ அது குற்றம், இது மட்டும் குற்றம் இல்லையா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ ஒரு ரிலேட்டட் கேஸ் வந்து மாரிதாஸோடைய கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு படம் ஒண்ணு போட்டிருக்காரு. அதில ஒரு மினிஸ்டர், பெண் மினிஸ்டர் கீர்த்தனா. பக்கத்தில ஒருவர் நிக்கிற மாதிரி இருக்கு. அவருடைய உதவியாளரா என்ன நமக்கு நமக்கு சரியா தெரியல. அவர் போட்டுட்டு, இவர் சொல்லி தான் நீங்க சில காரியங்கள் செய்றீங்க. பிளஸ் ஏதோ வேற சில ஒரு வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்குள்ள நம்ம வேண்டாம். அத எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அந்த இடத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாரிதாஸ் ஃபேர் கிரிட்டிசிசம்க்குள்ள வராரா? அவதூறுக்குள்ள வராரா? அப்படிங்கிறத நாம என்ன வேணாலும் பேசலாம். பட் கடைசியா அது ஒரு கோர்ட் தானே அத முடிவு பண்ணணும். சார் நான் வந்து அத சட்ட ரீதியா நான் பார்க்குறேன்னா, முதல்ல மாரிதாஸுங்கிறவர் ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர். ஆமா. முதல்ல அவரோட கன்டென்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி, அவர் ஒரு அமைச்சர். அமைச்சரை பத்தி ஒரு கன்டென்ட்ட ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி, அவர் முதல்ல அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்குமா வேணாமா? ஏன்னா நீங்களும் ஊடகத்துறையில இருக்கீங்க. ஆமா. நீங்க ஊடகத்துறையில நீங்க இப்போ நம்ம சேனல் மூலியமாவோ நீங்க இது பண்றீங்கன்னா, முதல்ல யூ ஷுட் பி வெரி சாட்டிஸ்ஃபைட் அபவுட் எப்படி பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். இல்லைன்னா நீங்க அதை ஒளிபரப்பவே மாட்டீங்க. ஒரு அவதூறாவோ மற்றவங்கள பத்தி ஒரு சரியான தகவல் இல்லாம இருந்தா நீங்க பண்ணவே மாட்டீங்க. ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சார். நம்ம ஒரு ஒரு சேனல் பல பேரை வேலைக்கு வச்சு நம்ம பண்றோம் அப்படிங்கிறதுக்கும், இன்றைக்கு இருக்கக்கூடிய பல தனிநபர் யூடியூப் சேனலுக்கும் ஒரு சில சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. அதுல வந்து வேரியஸ் டிகிரீஸ் ஆஃப் மோட்டிவேஷன், நான் இறங்கி அடிப்பேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் பார்த்துக்கிறேன் என்ற எண்ணத்தில் பலர் வேலைகள் இருக்கலாம் சார். செய்கிறார்கள். ஆனா மாரிதாஸ் வந்து பிரபலமானவர். நான் சொல்றது சவுக்கு இல்ல அவர் செய்யணும். நான் என்னுடைய நான் எதிர்பார்க்கிறது சார். அந்த வெரிஃபிகேஷன் வேணும், ஃபேக்ட் செக் ஆமா. பண்ணணும். இன்னொன்று ஃபேக்ட் செக்கும் தாண்டி சார், ஃபேர் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ்டு டேட்டாவை பத்தி போடுறது ஒண்ணு. ஹேஷ்யங்களாக, வதந்திகளாக உலாவுறத எடுத்து, அத விரித்து, அத ஃபேக்ட் மாதிரியாக ஏற்றுக்கொண்டு, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அலிகேஷன்ஸ், லோடட் அலிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்வது. இப்ப நான் பேசுறது எல்லாமே மாரல். நம்ம லீகலுக்கு வருவோம் அடுத்து. இது வந்து இது தார்மீக அடிப்படையில இது ஒரு சரியல்ல. பொது வழியில பேசுறது இப்படி சரியல்ல. இல்ல நான் அதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்ல. உண்மையா அவருக்கு வந்து அது ஏன்னா அவர் மாதிரி ஒரு பிரபலமானவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தார்மீக அடிப்படையை நம்ம வந்து இங்க சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. இப்போ சவுக்கு சங்கர், அப்போ மாரிதாஸ், அப்புறம் கிஷோர் கே சாமி, இன்னும் வேற பிரபல இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு இப்போ திருச்சி சூர்யா என்று போடுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர் இருக்காங்க. அந்த முத்தலீஃப்னு ஒருத்தர் பேசுகிறாரு. இப்போ அவருடைய ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டியாக பேசுகிறாரு. எப்போதுமே இப்ப நம்ம இந்த பல பேரை சொல்லியிருக்கோமே தவிர எல்லாரும் ஒரே மாதிரி பேசல. ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப அந்த சேஃப் ஸ்பேஸ்ல இருந்து பேசுறவங்க சில பேர். சில முத்தலீஃப் மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப மெஷர்டாகவும் அது வந்து ஏதாவது கிரிட்டிசிசமாக கூட இருக்குது. ஆனால் அந்த கிரிட்டிசிசம் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் மீறி போல அது வரம்பு மீறாமல் இருக்காங்க. இல்ல அது மாதிரி நிறைய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. நம்ம வந்து இப்ப புதிய தலைமுறை, நியூஸ் 18 தமிழ்நாடு, தந்தி டிவி இங்கெல்லாம் உட்கார்ந்து ஈவினிங் டிபேட் நடக்குதுன்னா அது ரொம்ப அதுல வந்து அவதூறுக்கான இடமே இருக்காது அது பொதுவாக. ஆனா இப்போ அதே மாதிரி மாரிதாசும் ஒரு நிறைய பெரிய வியூவர்ஷிப் இருக்கு. அதனால அவர் வந்து முதல்ல வந்து அவர் வந்து அந்த ஒரு இதை வந்து செக் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு படமாக போட்டதுனால மட்டுமே அவர் வந்து லைபிலிட்டி பி ப்ராசிக்யூட்டட் ஆர் அரெஸ்டட். அப்போ தான் இந்த திரும்பி இந்த ஆர்னேஷ்குமார் அந்த பிரச்சனையெல்லாம் வருது. இப்போ அதை டெக்னிக்கலாக ஏதோ ஒரு காரணத்துக்காக மேஜிஸ்ட்ரேட் வந்து அவரை ரிமாண்ட் பண்ணாமல் அவர் வந்து அனுப்பிச்சிடுறாரு. இப்போது வந்து அந்த கேஸ் போட்ட விதத்தை தான் நான் இப்போ பார்க்குறேன். இப்போ அது உண்மையிலேயே எப்படி ப்ராசிக்யூட் பண்ணுறாங்க, அதை அக்ரீவ்டு பார்ட்டி முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ரீவியஸ் கேஸ் எடுத்துட்டோம்னா இந்த அலிஷா அப்துல்லா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த இடத்துல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அவங்க சார்ந்தவங்க யாராவது அல்லது அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவருடைய உறவினர் அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ரொம்ப மினிஸ்டர் மாதிரி இருக்கிறவங்களா நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ உங்கள் கேஸும் ரொம்ப ஒஸ்ட்டு. யாரோ ஒரு நபர் வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு தான் சார் இட் நீட் பி டெஸ்டட். ஃபஸ்ட்டு ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு கரெக்டாக பண்ணாங்கன்னா இந்த தவறே நடக்காது. ஒரு என்ன இன்செப்ஷன் ஸ்டேஜ்லேயே, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னா அப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இதுதான் வந்து அவங்க வந்து காவல்துறை வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் சேனல் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ஏன்னா யாராக இருந்தாலும், அவர் அமைச்சராக இருந்தாலும், சாதாரண பெண்ணாக இருந்தாலும், அவர் கண்ணியத்துக்கு குறைவாக எந்தவித போஸ்டிங் வந்து யூடியூப்பில் வந்தாலும் அது தவறு. அதுக்கு புதிய அரசு என்ன செய்யணும்னா, நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம், அதை சட்டபூர்வமாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு முனைப்பு காட்டணும். அதுக்கு காட்டுறதுக்கு இதுக்காக தனியாக ஒரு விங்க ஒன்று போடணும். சிங்கப்பெண் ஆமாம், திட்டம்னு ஏதோ ஒன்று கொண்டு வந்து அதுல நிறையா வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா உண்மையில பண்ண வேண்டியது இந்த ப்ராசிக்யூஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ ஒரு 4 ஸ்டெப் சொல்லுங்க சார். அவங்க 1, வந்து 2, 3, ஆக்சுவலாக 4. அவர் வந்து தமிழக அரசு வந்து இப்போ பண்ணியிருக்கிற இந்த சிங்கப்பெண்ணுடைய இனிஷியேட்டிவ் எதுக்குன்னா, ஏன்னா ஏராளமான சிறுமியர்கள் வந்து பாலியல் பலாத்காரங்கள் பண்ணிடுறாங்க. பெண்களுக்கு எழுத்தாப்புல ஒரு பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாக நிகழ்வது. அதுக்கு அவர் வந்து இன்னொன்றும் சொல்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள், இதுக்கு வந்து காரணம் போதையும் இருக்குது, அந்த போதையையும் நான் வந்து போதை மருந்தும் இதை வந்து யாரும் நடவடிக்கை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அது மூல காரணத்துக்கும் போறார். ஆனா இந்த ரெண்டுமே போதாது. the prosecution is not proper அப்படிங்கறதா நம்ம பாயிண்ட். அது வந்து அது வெறும் சாதாரண அவதூறு குற்றமோ அல்லது பாலியல் குற்றமோ, கடைசியா வந்து குற்றம் செய்தவரை நீங்க பிடித்ததற்கு பிறகு நீங்க எப்படி அதை ப்ராசிக்யூட் பண்ண போறீங்க? ஆமா. அப்ப முதல்ல வந்து எஃப்ஐஆர் கரெக்டா இருக்கா, சரியான பர்சன் எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்களா, விரைந்து அதை நீங்க வந்து எந்த பிரிவின் கீழ் வழக்கை எந்த பிரிவின் கீழ் தொடுக்க போகிறீர்கள், சார்ஜ் ஷீட்டை கரெக்டா போட்டிருக்கீங்களா, சரியான வழக்கறிஞர்கள் திறம் பெற்ற வழக்கறிஞர்கள் இருக்காங்களா இந்த கேஸை ப்ராசிக்யூட் பண்றதுக்கு? அரசு தரப்புல வந்து யார் நல்லா ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ அது அவர்களுக்கான பயிற்சி. அதை விரைந்து அந்த வழக்குகளை நடத்துவது, அதிகபட்ச தண்டனையை வாங்கி தருவது, அதுக்கப்புறமா அது மேல அப்பீல் போய் விரைந்து செய்வது, அப்புறம் அப்பீல் இருக்கே அதையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும் நீங்க. ஏன்னா நீங்க ஒன்ஸ் ட்ரையல் கோர்ட்ல நீங்க வந்து எல்லாத்தையும் கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கனாலே அப்பீல்ல வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் தரும் சார். ட்ரையல் கோர்ட்ல எல்லா ஃபைண்டிங்கும் வந்து பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ், கலெக்டட் எவிடன்ஸ் வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணி அது வந்து நம்ம வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டோன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க டெக்னிக்கலாக தான் மேலே வந்து அப்பீல் பண்ண முடியும். பட் இதில் வந்து அது ஃபேக்ட்ஸே சில சமயம் கோட்டை விட்டாங்கன்னா, எவிடன்ஸே பேசிக் எவிடன்ஸே வந்து ட்ரையல் கோர்ட்டில் கொண்டு வந்து செய்யலைன்னா உங்களுக்கு வந்து ட்ரையலே எவிடன்ஸே இல்லாமல் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலே வந்துடுவாங்க. இதுதான் நீங்கள் சில வழக்கில் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே 2 கேள்வி வருது. காவல்துறை வழக்கு நடத்த முடியாது, அது வந்து கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேஷன் புலன் விசாரணை மட்டும்தான் பண்ண முடியும். ஆமாம். அப்போ இங்கே வந்து அட்டர்னி ஜெனரல் அவருடைய டீம் டாப் டு பாட்டம் ப்ராப்பராக இருக்கணுமா? எங்கே வேர் இஸ் த லேக்குனா? இப்போ இந்த 2 கேஸுமே எடுத்துங்களேன். அட்டர்னி ஜெனரல்ங்கிறது சார் அது வந்து தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல். இங்கே தமிழ்நாட்டில் அட்வொகேட் ஜெனரல். பட் அவங்க வந்து குற்ற இது கிடையாது. அது வந்து ஸ்டேட் பிபி தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அவரது கீழே தான் இருக்கும். அது தவிர ஒரு டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் சொல்லிட்டு ஒரு டைரக்டரேட் இருக்குது. ப்ராசிக்யூஷன் குற்ற வழக்குகள் நடத்துமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன். அவங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு பிபி இருக்காரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அது தவிர சில டிஸ்ட்ரிக்ட்ல அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லை சார். அதாவது அது 2 டயர் சார். அதில் இப்போ அதுக்குள்ளே நம்ம நேர்கள் கூட அதை கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருவோம். ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டில் வந்து அவங்க போடுறது தான், அவங்க தான் வந்து அவங்க நியமிக்கிறாங்க. அது தவிர வந்து ரெகுலர் பிபிஸும் இருக்காங்க. ஏபிபி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் டிஎன்பிசி மூலமா எக்ஸாம் மூலமா எழுதி அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, இது செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களும் வழக்கறிஞராக பார்ல இல்லை இருக்க, அவங்க வந்து பெய்டு எம்ப்ளாய், அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயி. பட் வேறாஸ் இவங்க கவர்மெண்ட் அப்பாயிண்டட் பிபிஸ்லாம் வந்து கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுது. அவங்களுடைய ஸ்டேட்டோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஸ்டேட் ஏதோ ஒரு காரணத்துலலாம் அவங்க வந்து இல்லைன்னா உடனே நீக்கிட முடியும். பட் அவங்கெல்லாம் வந்து ரெகுலர் எம்ப்ளாயி. ஸோ எப்பவுமே இருப்பாங்க. அதுக்கு வந்து ஏபிபி மேலே அவங்க வந்து அடிஷ்னல் பிபியாக வந்து ப்ரமோட் ஆகி அதுக்கப்புறம் டிப்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனாக இருந்து அதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் சான்சஸ் உண்டு. இதுதான் அவங்க அது ஒரு இது ரெகுலர் பிபிஸ். அவங்க இப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த ரெகுலராக அப்பாயிண்ட் பண்ண பிபி இருப்பாங்க. சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருப்பாங்க. பட் செஷன்ஸ் கோர்ட்லலாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்பாயிண்டட் பிபிஸ் தான் வந்து அவங்க அந்த கவர்மெண்ட் டென்யூர் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து போடுவாங்க. அது அவங்க விருப்பத்துக்கு அவங்க போடுவாங்க. ஸோ இந்த செஷன்ஸ் கோர்ட் இந்த டீமை தான் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்கிறீங்க.
2 சார் ஒப்பீனியன் கொடுக்கணுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பிபி தான் ஒப்பீனியன் கொடுக்கலாம். அதே மாதிரி டிப்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனும் இருக்காங்க. அவங்களும் வந்து ஒப்பீனியன் கொடுக்க முடியும். அவங்களாலையும் கைட் பண்ண முடியும். ஏன்னா அவங்கள நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ உங்களுடைய சஜஷன் வந்து இந்த டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஆமாம். செகண்ட் வந்து இந்த இல்லை, காவல்துறை இதுக்காக ஒரு தனியான ஒரு ப்ராசிக்யூஷன் விங்கே கொடுக்கணுங்கிறேன் நான். ஓகே கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக அதை ப்ராசிக்யூட்டர்ஸ் தான் சார் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் செஷன்ஸ் கோர்ட்டில் நடத்துகிறார். சரி, அவர் இது எல்லா கேஸையும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியாது. இது வந்து விமன் அகெயின்ஸ்ட் விமன், எனி அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், இதை வந்து ஏன்னா இப்போ நிறைய அந்த சோஷியல் மீடியாவில் மிஸ்யூஸ்லாம் அதிகமாக ஆகிறதுனால டெஃபமேஷன்ஸு, அவங்களுடைய அவுட்ரேஜ் ஆஃப் மாடஸ்டி ஆஃப் விமன் இஸ் பீன் அட்டாக்ட். அவங்களுக்கு என்ன டிஃபென்ஸ் இருக்குது? யார் மேலே பண்ண போகிறா, யார் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. எல்லாத்துக்கும் வருது. ஏன்னா சோஷியல் மீடியாவோட ரீச்லாம் வந்து அது வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ முன்னாடி மாதிரி கொஞ்சம் பேர் தான் பார்த்தாங்கன்னு கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நிமிடம் அவங்கள பற்றி தவறாக பேசிட்டா லட்சக்கணக்கான பேர் பார்த்து அவங்களோட இமேஜ் வந்து சுத்தமாக ஒரு மணி நேரத்தில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பாதிப்பு ஏற்படும். சார் அது உண்மையாக பொய்யாங்கிறது அடுத்த விஷயம். இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு. இதில் வந்து அந்த பர்டிகுலர் அஃபெக்டட் பார்ட்டிக்கு என்ன டேமேஜ் ஆச்சுங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும். இப்போ அந்த பெண் நீங்கள் குறிப்பிட்டீங்கள்ல, அவங்கள வந்து ஒரு பெண் அவங்க வந்து ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்க 2 பேரும் ஸ்டேட்மெண்ட் விட்டது. அது வந்து அவங்களுக்கு வந்து கேலியாகவும் விஷமமாகவும் இருக்கலாம். அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அது அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை. அதை பப்ளிக் சோஷியல் மீடியாவில் போட்டு பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வந்து அதனால் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் என்ன, அந்த உளைச்சலுக்கு உண்டான ப்ராசிக்யூஷன் எப்படி பண்ணணும், இதுதான் இந்த ஸ்பெஷலைஸ்டாக பண்ணணுங்கிறது. நம்ம அரெஸ்ட் மட்டும் பண்ணதுனால ஷார்ட்கட் மெத்தட் தான் இது தேவை. அதாவது இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ், அதில் நமக்கு அதுக்குள்ளார நம்ம போக வேண்டியது. அதே மாதிரி இப்போ இந்த மாரிதாஸ் வழக்குலையும் நான் சொல்கிறது என்னென்னா, தேர் ஷுட் பி அன் எஃபெக்டிவ் ப்ராசிக்யூஷன். பிகாஸ் அந்த மினிஸ்டர் இஸ் ஆல்சோ அவங்க மேலே அந்த மாதிரி அவங்க போடுறதுக்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. இப்போ சார் ஒரு சீஃப் மினிஸ்டர் மேலேயோ ஒரு மினிஸ்டர் மேலேயோ பண்ணிட்டா அவங்க சாதாரண பப்ளிக் மாதிரி உடனே போயிட்டு பண்ண முடியாது சார். அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு இது இருக்குது, அவங்களுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அவங்களும் ஆனால் அவங்களும் சாதாரண இப்போ பொதுமக்கள் மாதிரி தானே. அதனால அவங்கள ஏதோ அவங்களுக்கான உரிமைகளும் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராசிக்யூஷன் செஞ்சால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறாது. பெண்களுக்கு இழிவாக எந்த குற்றம் நடந்தாலும் அது வந்து தண்டிக்கப்பட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா அது வந்து பல நாட்களாக இது வந்து ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டியாகவே இருந்து வருகிறது. அதில் வந்து பெண்களை பற்றி அவதூறாக பேசுவது என்பது ஏதோ ஒரு பொழுதுபோக்காகவும் அதை வந்து நீங்கள் தண்டிக்கப்படாமல் விட்டாங்கன்னா இன்னும் அதிகமாக தான் அவங்க வந்து பேச போகிறாங்க. ஸோ இதுதான் சார் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட்டை இப்போ சிங்கப்பெண்ங்கிறது வந்து அவங்க வந்து அந்த பாலியல் பலாத்காரத்துக்காகவும் பெண்களுக்கு மேல் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்காக ஒரு பிரிவு கொண்டு வந்திருக்காங்க. அதை விட அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, உங்கள் சேனல் மூலிமா நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, அதை வந்து எஃபெக்டிவாக ப்ராசிக்யூட் பண்ணி அவங்கள வந்து தண்டனைக்கு உட்பட வேண்டும். இந்த 2 கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதில் வந்து சோஷியல் மீடியாலேயும் இன்னமும் திரும்பவும் வந்து கருத்துக்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த கேஸோட டீட்டெயில்ஸை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி அது எஃப்ஐஆர்லேருந்து அதை இன்னும் எஃபெக்டிவாக ப்ராசிக்யூட் பண்ண வேண்டியது இருக்குது. அரசு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் என்னோட கருத்து. நன்றி சார். ரைட் சார். ரொம்ப நன்றி சார்.